மேற்குலக நாடுகளை பொறுத்தவரையில் தற்போதைய இந்த அரசு தலைவர் தேர்தலில் இலங்கையின் இலங்கையை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை அந்த உதவி, அதாவது இலங்கை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதன் ஊடாக அல்லது ஒரு தற்காலிகமான ஒரு ரிலீஃபை அவர்களுக்கு வழங்குவதன் ஊடாக தமக்கு தேவையானவர்களை இந்த அரசு தலைவர் பதவிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முன்முயற்சிகளாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கலாம். அண்மை காலமாக அமெரிக்காவின் தலையீடுகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், ஒரு சில மாதங்களுக்கு முதல் அமெரிக்காவின் புலனாய்வு விமானம் ஒன்று ரத்னா அணையில் இறங்கி சென்றிருந்தது. அதன் எதிரொலியை தான் இப்போது இலங்கையிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடன் தொடர்ச்சியாக கதைத்தது என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் பார்க்கப்படும். இந்த IMF நிதியை கொடுத்து இலங்கை மக்கள் மீது அதிக வரிச்சுமைகளை செலுத்தி தனது நிதியை மீள பெறுவதற்கான நடவடிக்கைகளை IMF செய்கின்றதை தவிர அந்த நிதியால் இலங்கை மக்களுக்கு எந்தவித விமோசனம் இல்லை என்ற ஒரு கருத்துருவாக்கமும் உருவாகி கொண்டுதான் இருக்கின்றது. இந்த கருத்துருவாக்கம் பல தளங்களில் இப்போது பேசப்படுகின்றது. அப்ப பொது வேட்பாளருக்கு தமிழ் மக்களின் ஒருங்கிணைத்த வாக்குகளை வழங்க போகிறார்கள் என்ற ஒரு அச்சம் அவர்களிடம் இப்போது தொற்றிக் கொண்டிருக்கின்றது. சிங்கள மக்களின் மனநிலை அவ்வாறு இருக்கும் போது ஒரு போலியான வாக்குறுதியை கொடுத்து வரும் அரசு தலைவர் அந்த மனநிலையை மாற்றி அமைப்பார் என்று நாங்கள் நினைக்கலாமா? அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளை அரசியல் களம் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் நினைக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனஜானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு இருந்த வணக்கங்கள். இன்று இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்கள், இலங்கை தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்ப்போம். குறிப்பாக போர் நடந்த காலங்களில் கூட அதை தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் இலங்கை அரசாங்கத்தோடு நல்ல உறவு நிலை இல்லாவிட்டால் பயணம் எச்சரிக்கை கொண்டு வருவார்கள். பயண எச்சரிக்கை தொடர்பாக எல்லாம் கூறிக்கொண்டிருப்பார்கள். அது மறைந்த விடயம் தானே, அது தங்களுக்கு தேவையான நேரங்களில் கூறுவார்கள். இருந்தாலும் கூட இப்பொழுது சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த அருகிலே போராட்டம் நடைபெற்ற பொழுது பயண எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது இன்னும் ஒரு பயண எச்சரிக்கை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த பயண எச்சரிக்கையில் என்ன உள்ளடக்கி இருக்கின்றது என்றதை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? அவர்கள் பயண எச்சரிக்கையை புதுசாக கொண்டு வரவில்லை. இருந்த எச்சரிக்கையில் இருக்கின்ற ஒரு கடுமையான சரத்துக்களை நீக்கி இருக்கிறார்கள் என்று தான் கூறப்படுகின்றது. அதாவது ரோட் சேஃப்டி, மெடிக்கல் அசிஸ்டன்ட் அப்படியானதுகளை வச்சுக்கொண்டு இப்ப பொருளாதார நெருக்கடி, அங்கு ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கின்றது, அங்கு உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை இருக்கும், அல்லது அங்குள்ள மக்கள் சில அத்தியாவசிய தேவைகளை எடுக்க முடியாத நிலை ஏற்படும் என்ற ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கையை தமது மக்களுக்கு கொடுத்திருந்ததை தற்போது ரிமூவ் பண்ணி இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் இப்ப தென்னிலங்கை ஊடகங்கள் அதை எவ்வாறு கூறுகிறது என்று சொன்னால், பிரித்தானியா அதாவது தனது பயண எச்சரிக்கையின் கடுமையான ஷரத்துக்களை நீக்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. இப்ப இந்த அரசு தலைவர் தேர்தல் நெருங்குகின்ற இந்த சமயத்தில் இவ்வாறு பல நிகழ்வுகள் இலங்கையில் நிகழும் என்பது வெளிப்படையானது ஒன்றுதான். அதே நேரம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சுவிட்சர்லாந்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான இந்த வர்த்தகத்தை மேம்படுத்துகின்ற ஒரு பேச்சுவார்த்தை, அது இது 4வது கட்ட பேச்சுவார்த்தை தற்போது இந்த ஏப்ரல் 5ஆம் தேதி கொழும்பில் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது இரு நாடுகளும் எவ்வாறு தமது பொருளாதாரத்தை, அதாவது இலங்கையின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு சுவிட்சர்லாந்து உலகத்துக்கு அதனை உதவிகளை செய்யலாம் என்று சொல்லியும், அது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அல்லது இலங்கையை அந்த பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து காப்பதற்குமான, அதாவது 2026ஆம் ஆண்டு வரையிலும் சுவிட்சர்லாந்து எவ்வாறு இலங்கைக்கான உதவிகளை வழங்கலாம் என்ற ஒரு மாநாடும் இடம்பெற்றிருக்கின்றது. மேற்குலக நாடுகளை பொறுத்தவரையில் தற்போதைய இந்த அரசு தலைவர் தேர்தலில் இலங்கையை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை அந்த உதவி, அதாவது இலங்கை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதன் ஊடாக
அல்லது ஒரு தற்காலிகமான ஒரு ரிலீஃபை அவர்களுக்கு வழங்குவதன் ஊடாக தமக்கு தேவையானவர்களை இந்த அரசு தலைவர் பதவிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முன்முயற்சிகளாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கலாம். இதே நேரத்தில் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சாலிவன் அவர்கள் அவரும் கூட இலங்கை தீவு தொடர்பான சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், அவர்கள் கருத்துக்களை கூறும் பொழுது IMF தொடர்பாக, சர்வதேச நாணய நிதியம் எவ்வாறு அங்கே பொருளாதார நெருக்கடியை நிவர்த்தி செய்வதற்காக அவர்கள் அங்கே நின்று செயல்பட்டாலும் கூட அவர்களுக்கு வேற இன்ட்ரெஸ்ட் இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு வருகின்றார்கள். ஜேக் சாலிவன் அவர்கள் என்ன கூறினார்? அவர் தொலைபேசி உரையாடலை இந்த சனிக்கிழமை இலங்கையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயக்காவுக்கும் ஒயிட் ஹவுஸின் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜேக் சலிவன் அவர்களுக்கும் இடையிலான ஒரு தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. அதில் அவர் இலங்கையின் பாதுகாப்பு தொடர்பாகத்தான் பெருமளவில் கதைத்திருக்கின்றார். இலங்கையின் பாதுகாப்பு, இலங்கையின் இறமை தொடர்பாக இலங்கையுடன் இணைந்து அமெரிக்கா எப்போதும் உறுதுணையாக பயணிக்கும் என்று சொல்லியும், அதே சமயம் இந்த IMF நிதி வளங்கள் தொடர்பாகவும் இலங்கையின் பொருளாதாரம் தொடர்பாகவும் IMF புரோகிராம், அது IMF நிபந்தனைகளுக்கு ஏற்ப இலங்கை எவ்வாறு செயற்படுகின்றது, அதற்கு அமெரிக்கா எவ்வாறு உதவிகளை வழங்கலாம் என்பது தொடர்பாகவும் அவர் கதைத்திருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது என்று கூறப்படுகின்றது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப அண்மை காலமாக அமெரிக்காவின் தலையீடுகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், ஒரு சில மாதங்களுக்கு முதல் அமெரிக்காவின் புலனாய்வு விமானம் ஒன்று ரத்னானையில் இறங்கி சென்றிருந்தது. அதன் பிற்பாடு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த அமெரிக்கா தூதுவர் இலங்கை, அதாவது இலங்கையின் நிலைமை தொடர்பிலும் இலங்கை அரசு, அதாவது அந்த IMF இரண்டாவது கட்ட நிதியை வழங்குவதற்கு அவர்களின் ஆதரவும் அந்த நிதி வழங்கப்பட்டதும் என்று இதையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த அரசு தலைவர் தேர்தல் தொடர்பாக இலங்கையை அமெரிக்கா உன்னிப்பாக, அதாவது இலங்கையுடன் டச்சில் இருப்பது போல் தொடர்ச்சியாக யாரோ ஒருவர் இலங்கையுடன் பேசிக் கொண்டிருப்பது போன்றதாகத்தான் இருக்கிறது. இலங்கைக்கு மேலதிகமாக ஒரு கண்காணிப்பு விமானத்தை வழங்குவதற்கு அண்மையில் முடிவெடுத்திருந்தார்கள். அதே போல 4வது கடற்படை கப்பல்களை வழங்குவதற்கும் அவர்கள் முடிவெடுத்திருந்தார்கள். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த சனிக்கிழமை தென்சீன கடலில் அமெரிக்காவும் ஆஸ்திரேலியா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ் இந்த நாடுகள் இணைந்து ஒரு கூட்டு கடற்படை ஒத்திகையை மேற்கொண்டு வருகின்றன. இந்த கடற்பிராந்தியம் தொடர்பாகத்தான் அண்மையில் இந்தியாவின் வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருந்தார். அதாவது பிலிப்பைன்ஸின் நிலைமையை சீனா மதிக்க வேண்டும் என்று சொல்லி, அதற்கு சீனா பதிலடி கொடுத்திருந்தது, இது 2 நாடுகளுக்கும் இடையிலான கடல் தொடர்பான பிரச்சனை, இதில் நீங்கள் 3வது தரப்பு ஈடுபட முடியாது என்று சொல்லி அவர்கள் அதனை கூறுவது ஏன் என்று சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும், அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்திருந்தார்கள் டெல்லி முதலமைச்சர். அப்ப அது தொடர்பாக அமெரிக்கா கருத்து தெரிவித்த போது இந்தியா தெரிவித்ததும், இது உள் விவகாரங்களில் 3வது நபர் கருத்து தெரிவிக்க தேவையில்லை என்று சொல்லி இவ்வாறான ஒரு நிலை. இப்ப நீங்கள் தென்சீன கடல், பிலிப்பைன்ஸில் பெருமளவான இராணுவ தளங்களை அமைப்பதற்கு அமெரிக்காவுக்கு பிலிப்பைன்ஸ் அனுமதி கொடுத்த பிற்பாடு அங்கு அந்த முறுகல் நிலை மிக உச்சகட்டமாக போயிருக்கின்றது. எனவேதான் இந்த நாடுகள் இணைந்து அது ஒரு மிக பிரச்சனையான கடற்பகுதி என்றாலும் பிலிப்பைன்ஸை ஆதரவாக வைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு கடற்படை ஒத்திகையை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதன் எதிரொலியை தான் இப்போது இலங்கையிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடன் தொடர்ச்சியாக கதைத்தது என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் பார்க்கப்படும். இனி இதே நேரத்தில் இப்ப இலங்கைக்கு கடன் வழங்கிய நாடுகள் மீள் செலுத்துவதை 2028ஆம் ஆண்டு வரை அவர்கள் பின்போடுவதாக ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இதனுடைய பின்னணியில் என்ன இருக்கின்றது? இந்த IMF அதன் நிபந்தனை என்னவென்று சொன்னால், இந்த இலங்கைக்கு கடன் கொடுத்த நாடுகள் இந்த கடனை மீள செலுத்துவதை நிறுத்துவது. ஏனென்றால் இவர்கள் கொடுத்த கடன்களை விட இந்த சீனா போன்ற நாடுகள் கொடுத்த கடன், இந்தியா போன்ற நாடுகள் கொடுத்த கடன் அதிகம். அப்ப இவர்களை பொறுத்தவரையில் இலங்கையின் ஊடாக தாங்கள் ஒரு புதுசாக ஒரு கடனை கொடுப்பது போல் கொடுத்து அந்த கடன்களை நிறுத்துவது, அவர்களுக்கு ஒரு எதிர்மறையான, அவர்களின் நிதி தொடர்பாடுகளில் ஒரு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துவதுதான் இவர்களின் திட்டமாக இருக்கின்றது. ஆனால் அதற்கு சீனா ஒன்றை கூறுகின்றது, நீங்கள் அவ்வாறு செய்வதாக இருந்தால் பிரைவேட் டோனர்ஸையும், அது கூடுதலாக மேற்குலகம் சார்ந்த நிறுவனங்கள், அவர்களுக்கும் அந்த விதி அப்ளை பண்ணப்பட வேண்டும் என்ற ஒரு இழுபறையில் தான் இருக்கின்றது.
இப்போ இவர்கள் முக்கியமாக குறிவைப்பது சீனாவின் கடன் மறுசீரமைப்பை தான் இவர்கள் முக்கியமாக குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இலங்கை அரசு சொல்லுகின்றது தாங்கள் அவர்களுடன் பேச்சுக்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றது. ஒரு சில சீனாவின் ஒரு சில வங்கிகள் அதற்கு இணக்கம் தெரிவித்தாலும் இன்னும் அது முற்றுமுழுதாக நடைமுறைக்கு வரவில்லை. ஆனால் தென்னிலங்கையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், தென்னிலங்கையில் இப்போது IMF இந்த நிதி கொடுப்பனவுக்கு எதிராக கூட பல கருத்துக்கள் எழுந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த IMF நிதியை கொடுப்பது போல் கொடுத்து இலங்கை மக்கள் மீது அதிக வரிச்சுமைகளை செலுத்தி தனது நிதியை மீள பெறுவதற்கான நடவடிக்கைகளை IMF செய்கின்றதை தவிர அந்த நிதியால் இலங்கை மக்களுக்கு எந்தவித விமோசனம் இல்லை என்ற ஒரு கருத்துருவாக்கமும் உருவாகி கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் IMF பொறுத்தவரையில் ஒரு மாயையான தோற்றத்தை தான் உருவாக்கி இருக்கிறது. என்னென்றால் இலங்கையை இந்த பொருளாதாரத்திலிருந்து மீட்டது போலவும் இலங்கை மீண்டு விட்டது போலவும். எனவேதான் இந்த நீங்கள் பார்க்கலாம், பிரித்தானியாவின் டிராவல் அட்வைஸ் ரிவிஷனாக இருக்கலாம், இந்த சுவிட்சர்லாந்து மேற்கொள்கின்ற வர்த்தக உடன்பாடாக இருக்கலாம், அமெரிக்க அதிகாரிகளின் தொடர் உரையாடல்களாக இருக்கலாம், IMF தொடர்பாக அவர்கள் கதைப்பதாக இருக்கலாம். அது IMF-ஐ ஒரு பெரிய பூதாகாரமாக காண்பித்து இலங்கையில், அதாவது உதாரணமாக இந்த IMF அல்லது மேற்குலகத்துடன் இணைந்து பயணிப்பதால் தான் இலங்கை தப்பி பிழைக்கக்கூடிய ஒரு சாத்தியங்கள் இருக்கின்றது என்ற ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்குகின்றார்கள். இவை யாவற்றுக்கும் அரசு தலைவருக்கான தேர்தல் தான் முக்கிய காரணமா? உண்மைதான். இப்போ அது தொடர்பாகத்தான் மிகவும் மிக மிக அதிக நடவடிக்கைகள் அது தொடர்பாகத்தான் இருக்கின்றன. எந்த நடவடிக்கையாக நீங்கள் பார்த்தாலும் இந்தியாவின் நடவடிக்கையாக இருக்கலாம். உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், கச்சதீவு தொடர்பான பிரச்சனை, அது இந்தியாவில் இடம்பெறுகின்ற தேர்தல் தொடர்பாக. இந்தியாவில் இடம்பெற போகின்ற தேர்தல், அதாவது ஏப்ரல் 19 அது ஆரம்பமாக போன்றது, 7 சுற்று வாக்குகளாக இடம்பெற போன்றது, ஜூன் 1 வரையும் அது நடைபெறும். அந்த தொடர்பாக இந்த கச்சதீவு பிரச்சனையாக இருக்கலாம். அதே போல இலங்கை விவகாரம் தொடர்பாக இந்த இந்தியாவினதோ மேற்குலத்தினுடைய நகர்வுகளாக இருக்கலாம். இலங்கைக்குள்ள நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் பல கட்சிகள் எவ்வாறு தமிழ் மக்களின் வாக்குகளை கவருவது என்பது தொடர்பாக அவர்களின் நடவடிக்கையாக இருக்கலாம். ஒட்டுமொத்த இலங்கையும் இப்போது இந்த அரசு தலைவர் தேர்தல் தொடர்பான ஒரு நிலையில் தான் நிற்கின்றது. இப்போதைக்கு அதுதான் முக்கியமானதும் கூட. என்று சொன்னால் பல நாடுகளில் அதுதான் அந்த நாடுகளின் அடுத்த 5 வருடத்துக்குரிய தலைவிதியை அதுதான் மாற்றப் போகின்றது. அப்ப அவர்கள் கவனம் செலுத்துவதில் தவறு எதுவும் இல்லை. ஏனென்று சொன்னால் அதை தவற விட்டு விட்டால் அவர்கள் மீண்டும் அந்த ஆட்சியை மாற்றுவதற்கு பல வழிகளில் முயற்சிக்க வேண்டிய நிலை வரும். அவர்கள் ஒருபோதும் அந்த சந்தர்ப்பத்தை தவறவிட முற்பட மாட்டார்கள். அவர்கள் கவனம் செலுத்துவது அவர்களுக்கு நிச்சயமாக தேவை இருக்கின்றது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நானும் அதை ஒத்துக்கொள்கிறேன். ஏனென்றால் அங்கே பிராந்திய போட்டி இலங்கை ஒரு ஆடுகளமாக இருக்கின்றது என்று நாங்கள் எத்தனையோ தடவைகள் பேசிவிட்டோம். சிங்கள தரப்பிலும் அதே மாதிரியான ஒரு போட்டி இருக்கின்றது. அனுர குமர திசநாயக்கா பொறுத்த மட்டும் அவருக்கு இது ஒரு பெரிய ஒரு சாதகமான ஒரு நிலையா தந்திருக்கின்றது என்று கூறுகின்ற இந்த நேரத்தில் தமிழர் தரப்பிலும் கூட ஒரு வேடிக்கையான சம்பவமாக பார்க்கப்படுது. இப்ப நாங்கள் 4-5 மாதங்களுக்கு முன்னதாக உங்களோடு நான் உரையாடி இருக்கின்றேன். ஜனாதிபதி தேர்தலின் பொழுது ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதுதான் தமிழ் மக்களுக்கு, நீங்கள் கூறியிருந்தீர்கள், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது, பேரம் பேசுகின்ற ஒரு நிலைமையை உருவாக்கலாம் என்று கூறினீர்கள். அப்படியான ஒரு நிலைமையை உருவாக்கி அதிலிருந்து நாங்கள் ஒரு சரியான பாதையில் செல்லலாம் என்று. ஆனால் எந்த காலத்திலும் இவர் தமிழ் தரப்பிலிருந்து ஒரு தரம் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை. அங்கே இந்த சிங்கள அதுக்கு அனுமதி வழங்கப் போவதில்லை என்பதும் எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் கூட இந்த தேர்தல் களம் தமிழ் தரப்பிலும் கூட யார் பொது வேட்பாளராக வர வேண்டும் என்ற ஒரு போட்டி ஒன்று வந்திருக்கின்றது போல் இருக்கின்றது. மனோ கணேசன் அவர் களம் இறங்குகிறார், அல்லது அவர் தான் 2 தசாப்தங்களாக அரசியலில் இருக்கின்றார் என்று அவர் கூறியிருக்கின்றார். இனி மரவன் புலவு சச்சிதானந்தன் அவர்களும் கூட இது தொடர்பாக கருத்துக்களை கூறியிருக்கின்றார். என்ன நடக்கின்றது இந்த தமிழ் வேட்பாளர் தொடர்பாக? இப்ப நீங்கள் கூறிய மாதிரி ஒரு பேரம் பேசுகின்ற தன்மையை உருவாக்காமல் இது வேறு ஒரு திசை திருப்பப்படுகின்ற என்று நீங்கள் கருதுகிறீர்களா? உண்மையில் என்னென்று சொன்னால், 2 கோடுகள் தத்துவம் என்றது போல தமிழ் மக்கள் ஒரு கோட்டை கீறும் போது அதுக்கு பக்கத்தில் இன்னும் பல கோடுகளை கீறிவிட்டால் இந்த கோடு அழிந்துவிடும் என்ற ஒரு நிலைதான். இப்போது இந்த ஒன்று தெரிகின்றது, இந்த பொது வேட்பாளரை போட்டியிடும் தமிழர் ஒருபோதும் அரசு தலைவராக வர முடியாது. அப்ப அதுக்கு நாங்கள் போட்டி போட தேவையில்லை. ஏனென்றால் கிடைக்காத பதவிக்கு நாங்கள் போட்டி போட தேவையில்லை. ஆனால் ஏன் இந்த போட்டி இடம்பெறுகின்றது என்று சிந்தித்து பார்த்தால், அதில் ஒரு மக்கள், அதாவது அந்த பொது வேட்பாளரை எல்லோரும் ஆதரிப்பார்கள் என்ற அச்சம் அவர்களிடம் இப்போது குடிகொண்டிருக்கின்றது. இந்த கருத்துருவாக்கம் பல தளங்களில் இப்போது பேசப்படுகின்றது.
அப்ப பொது வேட்பாளருக்கு தமிழ் மக்களின் ஒருங்கிணைத்த வாக்குகளை வழங்கப் போகிறார்கள் என்ற ஒரு அச்சம் அவர்களிடம் இப்போது தொற்றிக் கொண்டிருக்கின்றது. அப்ப ஒட்டுமொத்த தமிழர்களும் பொது வேட்பாளருக்கு வாக்களித்தால் அவர் அதனை தனக்கான வாக்காக கருத இடம் உண்டு. அதைத்தான் இப்ப மனோ கணேசன் என்றால் அவருக்கு அதிக வாக்களித்தால் ஒரு மனோ கணேசன் தமிழ் மக்களின் பிரதிநிதியாகத்தான் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளலாம் என்று. ஆனால் உண்மை அதல்ல. பல கட்சிகளும் சேர்ந்து இந்த சிங்கள தேசத்துக்கு வழங்க இருக்கின்ற வாக்குகளை வழங்காமல் விடுவதற்குத்தான் நிறுத்துகிறோமோ தவிர இது பல கட்சிகளின் வாக்குகளே தவிர கட்சிகள் தனித்தனியாக நிற்கும் போது அது தனித்தனியாகத்தான் போகும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை பொறுத்தவரையில் சிங்கள தேசத்துக்கு நாங்கள் வாக்கை செலுத்தாமல் இருப்பதற்கான ஒரு ஜனநாயக வழியிலான ஒரு போராட்டமாக இதை பார்ப்பதை விடுத்து இதனையும் ஒரு அரசியலாகத்தான் பார்க்கிறார்கள். அப்போ ஏனென்றால் தமிழ் மக்கள் மத்தியில் அதிக வாக்குகளை இப்ப விக்னேஸ்வரன் என்றாலோ அல்லது வேலன் சுவாமிகள் என்றாலோ அல்லது சச்சிதானந்தன் என்றாரோ அல்லது மனோகரன் என்றாரோ அவருக்கு அதிகப்படியான வாக்குகள் கிடைத்து விட்டால் அவர் ஏதோ அவரை தமிழ் மக்கள் தமது பிரதிநிதியாக ஏற்றுக்கொண்டு விட்டதாக. ஆனால் உண்மை அதுவல்ல. இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்ப நீங்கள் ஒன்றை பாருங்கள். அண்மை காலமாக இந்த கடந்த வருடத்தில் தென்கிழக்கு ஆசியாவில் சீனாவுக்கான ஆதரவு அதிகரித்துக் கொண்டு வருகின்றது. அமெரிக்காவின் ஆதரவு வீழ்ந்து விட்டது என்று கூறுகிறார்கள். கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது 11%. ஆனால் அதை அவர்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையில் சீனாவை விரும்பாது விட்டாலும் இந்த பலஸ்தீன அமெரிக்க இஸ்ரேல் போரின் ஏற்பட்ட விளைவு மக்களை அதை சூஸ் பண்ண வைத்திருக்கிறது தான் கூறுகிறார்கள். அப்ப இதனை இருவனமாக பார்க்கலாம். அதே போலதான் இப்ப அவரை விரும்புகிறாரோ விரும்பவில்லையோன்றது இப்ப இங்க பிரச்சனை இல்லை. சிங்கள தேசத்துக்கு வாக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக மக்களை வாக்குகளாக இவர்கள் பார்க்க தவறுகிறார்கள். இவர்கள் ஏதோ அதில் நின்று விட்டால் தாங்கள் அந்த வாக்குகளுக்குரியவர்களாகவும் தங்களை தமிழ் மக்கள் பிரதிநிதிகளாக தமது பிரதிநிதியாக ஏற்றுக்கொண்டதாகவும் கருதுகிறார்கள். எனவேதான் அதாவது கிடைக்காத பதவிக்கு இத்தனை போட்டிகள் என்று சொல்லும் போது ஒன்று இதனை இந்த கருத்துருவாக்கத்தை சிதைக்க முற்படுகிறார்களா அல்லது இப்ப நாங்கள் கூறியது போல இந்த தேர்தலின் மூலம் எல்லா கட்சிகளும் ஒரு பொது வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லும் போது மக்கள் பெருமளவில் வாக்களித்தால் அது தங்களுக்குரிய அங்கீகாரமாக நினைப்பதற்காக போட்டியிடுகிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் இது எவ்வாறு இருப்பினும் இந்த தடவை தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒன்றில் புறக்கணிப்பதோ பொது வேட்பாளரோ என்றது பிரச்சனை இல்லை. சிங்கள தேசத்துக்கு யாருக்குமே வாக்குகள் சென்று விடாது இருப்பதுதான் முக்கியமானது. என்னென்னு சொன்னால் அதுல ஒரு கேள்வி என்னிடம் என்ன இருக்கின்ற என்றால் நீங்கள் வாக்கு போடாவிட்டாலும் அந்த தேசத்தில் சிங்கள தேசத்திலிருந்து ஒரு தலைவராக வரப்போகின்றார். ஏன் நாங்கள் பேரம் பேச முடியாது? ஏன் ஒரு குறிப்பிட்ட விடயங்களை மட்டும் நாங்கள் அவர்களிடம் இதுக்கு நீங்கள் சம்மதிப்பீர்களாக இருந்தால் ஒட்டுமொத்த தமிழினமும் நாங்கள் வாக்களிப்போம் என்றால் புறக்கணித்து நாங்கள் ஒன்றையும் சாதிக்க போவதில்லை. யோசிக்கின்றேன் எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் வித்தியாசமாக யோசிக்கும் பொழுது பார்க்கும் பொழுதுதான் எங்களிடம் ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவினூடாக நாங்கள் பயணிக்கலாம் என்று. அப்படி வாக்கு ஒட்டுமொத்த தமிழினமும் ஒரு குறிப்பிட்ட வேட்பாளருக்கு போட்டால் அவர்களிடம் பேரம் பேசலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நம்ப முடியுமா? இப்ப நாங்கள் இதுவரை காலமும் இவர்கள் அவ்வாறுதான் செயற்பட்டார்கள். அதாவது நாங்கள் அதாவது ஆதரவு அளித்தால் அவர்கள் எமக்கான நன்மைகளை செய்து விடுவார்கள். அதாவது நிபந்தனையற்ற ஆதரவுகளை கூட வழங்கினார்கள் ஒரு நல்லெண்ணமாக. ஆனால் எதுவும் இடம்பெற்றதாக தெரியவில்லை. இன்னும் ஒரு இலங்கை தொல்பொருள் திணைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு அங்குல நிலத்தை கூட இந்த ஆதரவு வழங்கியவர்களால் மீட்க முடியவில்லை. தாங்கள் ஆதரவு வழங்கிய கட்சி தான் ஆட்சியில் இருக்கின்றது. அதனை மீட்க முடியவில்லை. அப்ப இந்த நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது அதாவது ஐக்கிய தேசிய கட்சியோ சுதந்திர கட்சியோ இதுவரை இப்போது இவர்கள் புதுசாக ஒன்றை கொண்டு வருகிறார்கள். அனுரகுமார திசாநாயக்கா என்று சொல்லி. சரி, அவர் என்ன கூறுகிறார்? நாங்கள் கூறவில்லை, தென்னிலங்கை பத்திரிகையே ஒன்று கூறுகிறது. அதாவது அனுரகுமார திசாநாயக்கா pronouncement in Jaffna earlier this week that he did not come to bargain for voters by assuring that he would give 13+ or federal solution begs the crucial question as to what exactly is the NPP's public position in regards to those and others
issues including the militarization of Sri Lankan state. அப்ப அவங்களே கூறுகிறார்கள் இவரிடம் அதை கூட உறுதியளிக்க முடியாத நிலையில் தான் இவர் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் சிங்கள தேசத்தின் வாக்குகளை இவர்கள் அவர்களுக்கும் தெரியும் தங்களை சிங்கள தேசத்தின் வாக்குகள் முக்கியமானது. தமிழர் தேசம் அந்த மாஜு. அப்ப சிங்கள தேசத்தை எதை சொன்னாலும் சிங்கள தேசத்தின் வாக்குகள் முற்று முழுதாக தம்மை விட்டு விலத்திவிடும். ஏன்னா சிங்கள தேச மக்களின் மனநிலை அப்படி. இப்ப நீங்கள் ஒன்றை யோசியுங்கள், சிங்கள மக்களின் மனநிலை அவ்வாறு இருக்கும் போது ஒரு போலியான வாக்குறுதியை கொடுத்து வரும் அரசு தலைவர் அந்த மனநிலையை மாற்றி அமைப்பார் என்று நாங்கள் நினைக்கலாமா? அவர் அதாவது தேர்தல் வாக்கு கேட்டு வரும் போதே சிங்கள மக்களின் மனநிலை பாதிக்கப்படக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கின்றார். ஒவ்வொரு சொல்லையும் அவர் கவனமாக எழுதித்தான் வாசிக்கின்றார், எதுவும் மிஸ்ஃபயர் ஆகக்கூடாது என்று சொல்லி. இப்படி இருக்கும் போது எவ்வாறு அவர்களுக்குரிய ஆதரவை வழங்குவது என்பது அடுத்த 5 ஆண்டு காலத்தில் அவர்களுக்கான ஒரு தளத்தை வழங்குவது. அந்த 5 ஆண்டு காலத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள்? இப்போது இருக்கின்ற தமிழக தாயக தேசத்தின் நிலப்பரப்பு இன்னும் சுருங்கும். இப்போது இருக்கின்ற எமது விகிதாசாரம் இன்னும் இல்லாமல் போகும். இப்போது இருக்கின்ற எமது வரலாறு இன்னும் மாற்றப்படும் இந்த 5 வருடங்களில். அப்போ ஒவ்வொரு 5 வருடங்களில் நாங்கள் பின்னோக்கி செல்வோம். அதாவது திருப்பி மீள கைப்பற்ற முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் சென்று கொண்டிருப்போம் ஒட்டு மொத்தமாக. அதாவது இலங்கை எதை நோக்கி செல்கிறது என்று சொன்னால் ஸ்ரீலங்காவை ஒரு முழுமையான சிங்கள பௌத்த தேசமாக மாற்றி தமது எதிர்கால சந்ததியினரிடம் கையளிப்பது. அதுதான் அவர்களின் ஒட்டுமொத்த திட்டம். அவர்களுடைய திட்டம் தெளிவாக தெரிகின்றது. எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் அதைத்தான் கூறுவேன். அதாவது எங்களிடம் சரியான திட்டம் இல்லை என்பதுதான். அவர்கள் திட்டம் வைத்து செயல்படுகிறார்கள். பௌத்தம் சிங்களம் என்று வந்தவுடன் அவர்கள் ஒன்று சேருகிறார்கள். அதே மாதிரி ஏன் தமிழரால் ஒன்று சேர முடியாது? அமைப்புகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சிகள் இவை எல்லாமே தனித்தனியாக செயல்பட்டு கொண்டிருப்பதால் 3ஆம் சக்திகள் அவர்களை கையாளுவதற்கு பார்க்கின்றது. இவை எல்லாத்தையும் நடத்திவிட்டு நீங்கள் சொல்லலாம் அவரோடு அந்த நாட்டின் பின் இருக்கிறார், இவர் இந்த நாட்டின் பின் இருக்கின்றார். இந்த நிலைமையை உருவாக்குவதென்றால் ஒரே ஒரு வழிதான், கூட்டாக செயல்பட்டால் தான் அந்த நிலைமையை மாற்றலாம். இல்லை என்று சொன்னால் இந்த நிலைமை தொடர்ந்து கொண்டுதான் இருக்க போகிறது. பாருங்கள், 15 ஆண்டுகளாக எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கின்றோம். இந்த நிலைமையை தமிழ் மக்கள் வெகு விரைவாக புரிந்து மாற்றங்களை ஏற்படுத்தி அழுத்தங்களை கொடுத்து ஒரு சரியான பாதையை கண்டுபிடிப்பதற்கான ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அரசோகளே, இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.